இந்த குமரி மாவட்டத்திற்கு நாம் பல்வேறு திட்டங்களை உருவாக்கி பல்வேறு சாதனைகளை நாம் செய்து காட்டியிருக்கிறோம். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இருந்தால் எனக்கு இந்த ஒரு நாள் போதாது. அதனால் சிலவற்றை மட்டும் நான் சுருக்கமாக குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். குமரிக்கு சுற்றுலா பயணிகளை சுண்டு இழுக்கக்கூடிய வகையில் வள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையும் இணைக்க அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணாடி பாலம் பல ஆயிரம் பேர் தினம் வந்து கொண்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரி பேரூராட்சி என்பது நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. மார்த்தாண்டத்தில் தினசரி சந்தை, குளச்சல் பத்மநாபபுரத்தில் புதிய பேருந்து நிலையங்கள், 283.69 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கு. 7 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. பள்ளந்துறை எடப்பாடு மீனவ கிராமங்களில் கடலரிப்பு தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டிருக்கு. கோட்டார் புனித சவேரியா தேவாலயம் சீரமைக்க நிதி உதவி செய்யப்பட்டிருக்கு. திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு 400 ஆண்டுகள் கழித்து குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கு. நாகர்கோவில் மாநகராட்சியில் 55,709 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. தோவாலை மலர் சந்தை வளாகம் முழுவதும் உயர்மட்ட கூரை அமைக்கப்பட்டிருக்கு. பத்மநாபபுரத்தில் மத்திய ஆய்வகம் அமைக்கப்பட்டிருக்கு. இதுபோக வடசேரியில் நவீன ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமையவிருக்கு. தக்கலையில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு கொண்டிருக்கு. அகசீஸ்வரம் வட்டத்தில் தொழில்நுட்ப பூங்கா விரைவில் அமையவிருக்கு. வாணியக்குடியில் புதிய மீன்பிடி துறைமுகம் மற்றும் குளச்சல் துறைமுகம் விரிவாக்கத்திற்கு அடிக்கலை நான் நாட்டியிருக்கிறேன். இதற்காக மகிழ்ச்சி அடைந்த வாணியக்குடி விசைப்படகு உரிமையாளர் சங்க நலன் நிர்வாகிகள் எல்லாம் என்னை சந்தித்து எனக்கு நன்றி சொன்னது கூட இன்னமும் என் மனசில் நினைவு இருக்கு. அவங்க நன்றி அடையாளமா ஒரு விசைப்படகு மாதிரியே எனக்கு ஒரு பரிசை வழங்கினாங்க. இப்படி எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம். முக்கியமான திட்டங்களை இன்னும் 30 இருக்கு. நான் தான் நேரமில்லா காரணத்தால் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன். உங்களுக்காக இவ்வளவும் செஞ்சு கொடுத்த உரிமையோட உறவோட உங்களிடத்தை வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். உங்ககிட்ட எனக்கு அந்த உரிமை இருக்குதானே? இருக்கா இல்லையா? இருக்குதானே? குமரி மாவட்டம் என்பது மீனவ நண்பர்கள் நிறைந்த மாவட்டம். மீன்பிடித்தல் என்பது வெறும் தொழில் இல்லை, அது ஒரு வாழ்க்கை முறை, நம் பண்பாட்டினுடைய அடையாளம். நெய்தல் திணையா தமிழ் இலக்கியத்தில் போற்றப்படும் சிறப்புக்குரியது. அப்படிப்பட்ட மீனவர்களுக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் ஏராளமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதில் சிலவற்றை மட்டும் நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் 121 மீன்வள உட்கட்டமைப்பு பணிகள், 46 புதிய மீன் இறங்கு தளங்கள், 29 மீன் இறங்கு தள மேம்பாட்டு பணிகள், மானிய டீசல் அதிகரிப்பு, மீனவ மகளிருக்கு மானியங்கள், மீனவ குடும்பத்தை சார்ந்த மாணவர்களுக்கு யூபிஎஸ்சி தேர்வுக்கான பயிற்சி, இப்படி பலவற்றை செஞ்சிருக்கக்கூடிய ஆட்சி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. அது மட்டும் இல்லை, கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு நிலத்தில் வீடு கட்டி தரப்பட்டுச்சு. அந்த வீடுகளுக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் தான் உரிவங்க பேர்லேயே கணினி பட்டா வழங்கி இருக்கிறோம். தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுக விரிவாக்க பணி 253 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருது. பாரம்பரிய மீனவர்களுக்கு 40 விழுக்காடு மானியத்தில் வெளி பொருத்தும் இயந்திரம் வழங்கக்கூடிய திட்டத்தின் கீழே 483 வெளி பொருத்தம் இயந்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. மீன் தடைக்கால நிவாரணம் மற்றும் மீன்பிடி குறைவு கால நிவாரணம்
முறையா வழங்கப்பட்டு வருது. அது மட்டுமல்ல, 5000 ரூபாயின்னு வழங்கப்பட்டு வந்த மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை 8000 ரூபாயாக உயர்த்தினோம். மீன்பிடி குறைவு காலமான ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் வழங்கப்பட்டு வந்த நிவாரணத் தொகையை 6000 ரூபாயாக உயர்த்தினோம். இப்போ தேர்தல் அறிக்கையில் இது தொடர்பாக அடுத்த அதிரடி வாக்குறுதிகளை உங்களுக்காக வழங்கியிருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்களா? பார்க்கலையா? பார்த்துருப்பீங்க.